ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. ஹலோ, நான் உங்கள் பொண்ணு கல்யாண விஷயமா பேசணுங்க அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார். பொண்ணோட தகப்பனார், அப்படிங்களா? ஆ சரிங்க, நான் தான் ராஜகோபால் பேசுகிறேன். என் பொண்ணுக்கு தான் நாங்கள் வரன் பார்த்துட்ருக்குறோம். எங்கள் பக்கம் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. கண்டிஷன்ஸுங்களா? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு அந்த எதிர்பக்கம் இருக்கிறவர் பேச முயற்சி பண்ணுறாரு. நம்ம ராஜகோபால் சார் இருங்க இருங்க, நாங்கள் முதல்ல எங்களுடைய கண்டிஷன்ஸை சொல்லிடுறோம், உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் மேற்கொண்டு பார்க்கலாம். அவரை பேசவே விடலை இவர். சரி சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்க 654321. என்னங்க என்ன சொல்கிறீங்க? ஏதோ நம்பர்ஸ் சொல்கிறீங்களா? ஆமாம், நம்பர்ஸ் தான். ஒரு நம்பருக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள். 6ங்க முதல்ல. 6 6னாக்க பையனுக்கு 6 இலக்க சம்பளம் இருக்கணும். 6 ஃபிகர்ட் சேலரி அப்படின்னா என்னது? லட்சத்தில் பையன் சம்பாதிக்கணும். அப்புறம் 5ஆம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம் பண்ணும்போது எங்கள் பொண்ணுக்கு 5 லட்சம் மதிப்பு உள்ள வைர நெக்லஸ் நீங்கள் போடணும். பையன் வீட்டிலேருந்து பரிசம் போடுவோம் இல்லையா, அப்போ 5 லட்சம் மதிப்புள்ள வைர நெக்லஸ், வைர செட்டு போட்டு எங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போடணும். அப்புறம் 4 6 5 4 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பையன் பேரில் 4 சக்கர வாகனம், எஸ்யூவியோ இல்லை காரோ ஏதோ ஒன்று, 4 சக்கர வாகனம் பையன் பேரில் இருக்கணும். அடுத்தது என்னது? 3னாக்க 3 பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு பையன் பேரில் இருக்கணும். அது ப்ரைம் லொக்காலிட்டியில் இருந்தால் நல்லது, இல்லை எங்கேயாவது இருக்கணும், ஆனால் ஃபுல்லாக பத்திரம் எல்லாம் பையன் பேரில் இருக்கணும். அப்புறம் 2 6 5 4 3 2 என்னதுன்னு பார்த்தா அப்பா அம்மா இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்புறம் 1 எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை தாங்க பெற்றுப்பா. இவ்வளவு தாங்க. அந்த எதிரில் இருக்கிறவர், இவ்வளோதானுங்களா இல்லை இன்னும் வேறு ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாரு. இருக்குங்களே, மறந்துட்டேன் பாருங்க. எங்களுக்கு பையன் பிடிச்சிருந்தாருன்னா நாம் கலந்து பேசலாம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணும்போது பையனோட சேல்ரி சர்டிஃபிகேட்டு எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் பையன் பேரில் இருக்கிற அந்த வீட்டு பத்திரத்தையும் எங்களுக்கு நீங்கள் கொண்டு காட்டணும். அப்புறம் வண்டியோட ஆர்சி அது கண்டிப்பாக நாங்கள் பார்க்கணும். இது எல்லாம் ஒத்து வந்தது அப்படின்னா நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் ப்ரொசீட் பண்ணலாம். இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு அவர் தொடரும்போது திரும்ப அந்த எதிர்முனையில் இருக்கிறவர், அப்படிங்களா, இதெல்லாம் நீங்கள் போட்ட கண்டிஷனுங்களா இல்லை உங்கள் பொண்ணு போட்ட கண்டிஷனுங்களா அப்படின்னு கேட்க, இவர் எங்கள் பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, அது சின்ன பொண்ணு, நாங்கள் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம். அவள் பாருங்கள், அவளுடைய பழக்கமே என்னன்னா ரொம்ப வெகுளியாக எல்லார்ட்டையும் யதார்த்தமாக பேசுவாள். அவளுக்கு புடவெல்லாம் கட்டிக்க தெரியாதுங்க, நாங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. அதனால் 4 கிழமை விசேஷம் எதுவானாலும் சுடிதார் தான் போடுவாள். அப்புறம் சமையல்னால் என்னன்னே எங்களுக்கு தெரியாது. ஒரே பொண்ணு பாருங்கள், கையை காலை சுட்டுக்க போகிறா, அப்புறம் கல்யாணம் ஆகாது அப்படின்னுட்டு நாங்கள் சமையல்லாம் சொல்லி கொடுக்கல. லீவு நாளுன்னா ஒரு 10 மணி 10:30 மணிக்கு தான் எழுந்துப்பா எங்கள் பொண்ணு. அவளுக்கு வாசல் தெளித்து கோலம் போடுறது அதெல்லாம் என்னன்னே தெரியாதுங்க. ஏன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், எங்களை வீட்டில் அந்த வாசல் தெளிக்கிறது அதெல்லாம் இல்லை. ஸோ நீங்களும் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் எங்கள் பொண்ணை பற்றி. நாங்கள் அவளை ஒரு மாடர்ன் கேர்ளாக வளர்த்துருக்கோம். சுயமரியாதை நம்ம பாரதியாரோட புதுமை பெண் மாதிரியே வளர்த்துருக்கிறதுனால கால்லெல்லாம் அவள் விழமாட்டாங்க, அவளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல, என்னங்க தலை சுற்றுதா இல்லை என்னது அப்படிங்கிறீங்களா? இதே மாதிரி அந்த எதிர்முனையில் ஃபோனில் இருந்தவரும்,
இவ்வளோ விஷயங்களா? நான் என் பையனுக்கு பொண்ணே பார்க்கலீங்க, விடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, அப்புறம் எதுக்குங்க ஃபோன் பண்ணீங்க? ஆ உங்கள் பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும், நீங்கள் தானே ஃபோன் பண்ணீங்க, என் டைமை வேறு வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு நம்ம ராஜகோபால் சார் வந்து கோவப்பட, ஆமாம் ஆமாம், நான் வந்து எனக்கு பையன் இருக்காங்க, என் பையனுக்கு பொண்ணு தேடுறதை பற்றி நான் யோசிக்கணும்னு சொன்னனே தவிர, உங்கள் பொண்ணு விஷயம், உங்கள் பொண்ணு கல்யாண விஷயத்தை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். குழப்புறீங்களே நீங்கள், உங்கள் பையனுக்கு பொண்ணு தேடுறதா நான் யோசிக்கணுங்கிறீங்க, ஆனால் என் பொண்ணு கல்யாண விஷயமா பேசணுங்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க சார்? இப்போ என்னை பேச விடுங்க. நான் இந்த ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். உங்கள் பொண்ணு இன்னைக்கு காலையில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் உங்கள் தெரு முனையில் இருக்கிற மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை வந்து இந்த பையனோட என் வீட்டுக்காரோட வாழ விட மாட்டாங்க, அதனால் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கேட்டு வந்து நிற்கிறா. அந்த தகவலை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அந்த ஃபோன் கால் சொல்லுது. இப்போது யாருக்கு மயக்கம் வரும், யாருக்கு குழப்பம் வரும்? கல்யாணங்கிறது ஒரு அற்புதமான விஷயம், ரொம்ப சாதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மனசும் பொருத்தம் பார்த்தா போதும். ஆனால் இங்கே நாம் என்ன பண்ணுறோம்? பணத்துக்கும் பொருத்தம் பார்க்குறோம். ஒரு நாள் அப்படிங்கிறத தாண்டி அந்த பிள்ளைங்களுக்கு நாம் வந்து எவ்வளவு அனுசரணையாக அழகாக குடும்பத்தை நடத்திட்டு போகணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கறத மறந்து அது வந்து இப்போது ஒரு திருவிழா ஆயிடுச்சு. கோடிக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறது போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது போய் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வாழறதுனா என்ன, இல்லறம்னா என்னது அப்படிங்கிறதே பையனுக்கும் நாம் சொல்லி கொடுக்கல, பொம்பளை பிள்ளைங்களுக்கும் நாம் சொல்லி கொடுக்கல. 2 பேருக்கும் சொல்லி கொடுத்து மனசு இணைந்து மனசு பொருத்தத்தோடு வாழணுங்கிறதுனால தான் திருமணம். 2 மனங்கள் இணைந்து மனம் வீசும்போது தான் அது திருமணம் ஆகுது. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.